ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லா கண்ட்ரீஸும் ரஷ்யா மேல டார்கெட்டடா இருக்க இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய ஆயில் ஷிப்ஸும் அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற எக்யூப்மெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற கண்ட்ரீஸை பிரிட்டன் ஸ்ட்ரிக்டா பேன் பண்ண வச்சிருக்கு. ரஷ்யா ஷேடோ ஃப்ளீட்னு ஒரு ஸ்பெஷல் ஷிப் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை யூகே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இது இல்லீகலா இருக்கும்னு சொல்லி டைரக்டா ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இனிமே ரஷ்யாவுக்கு எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து நிறைய கண்ட்ரிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால ரஷ்யாவுடைய எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும். இது வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஜப்பான்ல ஒரு புது ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் சொல்றாங்க பிரெயின்ல இருக்கிற சில கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங்கா சேஞ்ச் பண்ணலாம்னு. அப்படி சேஞ்ச் பண்ணா ஒரு மனுஷனுடைய பிரெயின்ல இருக்கிற பழைய மெமரிஸை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எஸ்பெஷலி ஒரு மனுஷனுடைய மூளைக்குள்ள இருக்கிற கஷ்டமான மெமரிஸ், ஆக்சிடென்ட்ல நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ், சோகமான இன்சிடென்ட்ஸ், இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடலாம். இந்த டிஸ்கவரி மெடிக்கல் ஃபீல்டுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி இதையெல்லாம் ஒரு வியாதியாவே ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஓப்பன் டோரா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல பசங்க கிட்ட இருக்கிற கஷ்டமான மெமரிஸ் எதுவுமே இல்லாம மொத்தமா எரேஸ் பண்ணி நிம்மதியா இருக்க முடியும்னு கவர்மெண்ட்ல கூட இதை அஃபீஷியலா கொண்டு வரதுக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே முதல் முறையா அல்பானியால ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை ஒரு மினிஸ்டர் பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த ஏஐயோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைலான்னு நேமோ வச்சிருக்காங்க. டைலானு ஏஐ சிஸ்டமை அவங்க எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அஃபிஷியல் சப்போர்ட்டா நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கும்னு அந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்திருக்காரு. இது டெக்னாலஜிக்கு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டெப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம அறியாத பல இடத்துல ஏஐயோட டெக்னாலஜி வளரப்போகுது. ஸோ உஷாரா இருக்கணும் மக்களே. நேத்து போட்ட வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எலான் மஸ்கையே தள்ளிட்டு வேர்ல்டுலயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனா இப்போ லாரி எலிசன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஸ்டாக் மார்க்கெட் உயர்ந்ததுனால அவரு அந்த பிளேஸை பிடிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு ஒரு சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே நாள்ல 244 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 20 lakhs crores வேல்யூ கிராஷ் ஆகி இருக்கு. குளோபல் லெவல்ல டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா $922 பில்லியன் மேல லாஸ் ஆகியிருக்கு. இதுல ஐடி செக்டார்ஸுக்கு பெரிய எஃபெக்டை கொடுத்திருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் மாதிரி டாப் கம்பெனிஸோடைய ஷேர் வேல்யூ ரொம்பவே கீழே போயிருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷாக். எப்படிடா ஒரே நாள்ல ஸ்டாக் வேல்யூ இப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ரஷ்யாக்கோ உக்ரைனுக்கோ நடுவுல ஒரு தீராத வார் போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய கிராஷே நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில இப்போ இஸ்ரேலோடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன்னு ஒரு கண்ட்ரி இனிமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அவங்க சொல்ற மாதிரி பாலஸ்தீனோட கண்ட்ரி ஸ்டேட்டஸை டோட்டலா அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கிற வயலன்ஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய டென்ஷனை ஆட் பண்ணி இருக்கு. இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை எழுப்பியிருக்கு.
இந்த மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.